Third question, find the numerical coefficient in each of the following terms. அதாவது ஒவ்வொரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்களா, இதில் என்ன கேட்குறாங்க, நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. சரியா, நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இங்கே -3yx இருக்கா, நியூமெரிக்கல் அந்த நம்பர்ஸ் தான். இப்போ இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது, நம்பர் என்ன, சைனோடு எழுதணும். -3 தான் இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அடுத்து இங்கே 12k இருக்கா, அப்போ இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது, அந்த நம்பர் மட்டும்தான், ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணுவோம், சைனில் ப்ளஸ்லாம் போடணும் அவசியம் கிடையாது. 12 இப்போ வெறும் ஒய்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு அதுக்கு முன்னாடி 1 இருக்குது, நம்மளை கன்சிடர் பண்ணிக்கணுமா. அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, இதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே 121 BC இருக்குது. அப்போனா இதோட கோஎஃபிஷியன்ட் நம்பர் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும், 121. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் -xன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, அப்போ நம்ம சைனோட ரைட் பண்ணோமா, என்ன வரும், இது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -1. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9pqன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9pqன்னு இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட், இது pக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 9. ஓகே, அப்போ 9 இதோட 9pக்கோட கோஎஃபிஷியன்ட், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். இப்போ இங்கே 2ab இருக்குது. அப்போ என்ன வரும், நம்பர்ஸ் என்னது 2 இஸ் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. சரி, இப்போ தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.